அனைவருக்கும் வணக்கம். கதையோசை யூடியூப் சேனலில் முதல் முறையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பண்ண போகிறோம். அம்பரா தூணி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு கதையோசையில் ஆடியோ புக்காக வரப்போகுது. அதோட எழுத்தாளர் திரு கபிலன் வைரமுத்துவோட ஒரு உரையாடல். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? Good. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இது உங்களுடைய கதையோசை யூடியூப் சேனலுக்கான இன்டர்வியூவாக இருந்தாலும் நானும் உங்களை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். ஓகே. முக்கியமாக நினைக்கிறது, ஒரு எழுத்து வடிவில் இருக்கிற ஒரு கதையை இல்லை ஒரு படைப்பை ஒலி வடிவில் அப்படி மாற்றுறதுக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் என்ன? அந்த 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 ப்ராசஸில் நீங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால் என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல ஒலி புத்தக குரல் கலைஞர் ஒரு நல்ல ஒலி புத்தக அனுபவத்தை ஒரு வாசகருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒலி புத்தக குரல் கலைஞர் அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு இன்விசிபிள் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுத்தாளர், வாசகர், நடுவில் ஒரு பிரிட்ஜ் தான் வந்து இந்த குரல் கலைஞர். அங்கே என்னோட குரல், அதாவது நான் குரல்னு சொல்றது என்னன்னா, எழுத்தாளரோட குரலை தாண்டி என்னோட குரல் வந்துடக்கூடாது, உங்களுடைய அடையாளம், என்னோட அடையாளம் வந்துடக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய சவால். ஓகே. இப்போ வந்து நீங்கள் நிறைய புத்தகங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒலி புத்தகங்கள், 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த பிளாட்ஃபார்மில் இப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் இந்த புத்தகங்கள் இருக்கோ, உங்களுடைய அனுபவத்தில் ஒரு கதை சொல்லி என்பவர், இந்த பிளாட்ஃபார்ம் ஓரியன்டாக நான் கேட்குறேன், உடனே ஜெண்டர் பயஸ் நீங்கள் நினச்சிட வேணாம். சரி. கதை சொல்லியாக ஒரு ஆண் இருப்பதற்கும் கதை சொல்லியாக ஒரு பெண் இருப்பதற்கும் என்ன வேறுபாடுகள் பார்க்குறீங்க? அதில் ஏதாவது ஆண் சொல்கிற கதைகளுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது, இல்லை பெண்கள் சொல்கிற கதைகளுக்கு தான் நிறைய வரவேற்பு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கா இன்னைக்காது? இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் மேல் நரேஷன் ஸ்டோரிஸை கூட நான் என்னோட குரலில் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன ஆன்சர் தான் இந்த கொஸ்டினுக்கும் அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு குரல் கலைஞர் இன்விசிபிளாக ஆயிட்டதுக்கப்புறம் ஜெண்டர் ஒரு விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் எஸ்பெஷலி ரொம்ப இமோஷ்னலான ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்டோரிஸ், மேல் நரேஷன் ஸ்டோரிஸை நான் நரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. இதை லிசனரால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுமா? ஒரு பெண் தான் வந்து கொஞ்சம் குரலை மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த அனுபவம் வந்து மாறிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் அது லிஸ்னர்ஸ் கிட்டேருந்து ஒரு நாளும் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்ததே கிடையாது. சில முழு நீள நாவல்களில் வந்து இது வந்து நானும் இதை ஜெண்டராக ஆக்க விரும்பலை. ஆனால் என்னன்னா, நான் படித்த நிறைய கதைகள், நிறைய எழுத்தாளர்களோட பல கதைகளில் வந்து பெண் கதாபாத்திரங்கள் கம்மியாக தான் இருந்திருக்கு, ஆண் கதாபாத்திரங்கள் தான் நிறைய இருந்திருக்கு. ஸோ என்னோட குரலில் ஆண் கதாபாத்திரங்கள் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து யாரும் ஒரு நெருடலாவோ ஒரு வித்தியாசமா பட்டதாவோ எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்ததில்லை. ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு அது பண்றது கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. படிக்கும்போது அந்த கதாபாத்திரமாவே தான் நான் என்ன உணர்றதுனால அங்க ஜெண்டர் மறைஞ்சு போயிடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சிறுகதைகள் ஒலி புத்தகங்களா இருக்கு, புதினங்கள் ஒலி புத்தகங்களா இருக்கு, அதே மாதிரி கவிதைகள் ஒலி புத்தகங்களாக வந்திருக்கு. இதில் எந்த வடிவம் வந்து ஒலி புத்தகத்திற்கு ரொம்ப உகந்த வடிவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிறுகதையா, கவிதையா, இல்லை புதினமா, வரலாற்று நாவல்களா? எந்த வடிவம் வந்து இது ரொம்ப பொருத்தமானது ஒலி புத்தகத்திற்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ரொம்ப பயாஸ்ட், ஆடியோ மீடியம்க்கு ரொம்ப பயாஸ்ட். அதனால எது வேணா ஒலி புத்தகமா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு, எனக்கு நரேட் பண்றதுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் நாவல்கள் சொல்வேன், அப்புறம் சிறுகதைகள் சொல்வேன், அப்புறம் தான் கவிதைகள் சொல்வேன். இல்லை, உங்களுக்கு இந்த லிசனர்ஸ் ஃபீட்பேக்லாம் நிறைய வந்திருக்கும், உங்கள் புத்தகங்கள் லிசனர்ஸ் ஃபீட்பேக்லாம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லோரும் வந்து ரொம்ப பெரிதும் ரசிப்பது கவிதை ஒலி புத்தகங்களையா இல்லை சிறுகதைகளுக்கான ஒலி புத்தகங்களா? அதை பத்தி ஏதாவது என்னைக்காவது அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா வந்ததில்லை. ஆனா இப்போ சிறுகதைக்கும் நாவலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சிறுகதைங்கும் போது லிசனர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம் இருக்குல்ல, அது குறைவா இருக்கு. அதனால வந்து அதை கேட்கறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி, ஒரு கதையை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் லிசனருக்கு. அப்படி வேணா சொல்லாமே தவிர அது அந்த கதையை பொறுத்ததுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு சிறுகதையா இருந்தாலும், இப்போ பொன்னியின் செல்வனை வந்து நான் ஒலி புத்தகமா பண்ணிருக்கேன். அதோட மொத்த டியூரேஷன் வந்து 70 மணி நேரமோ ஏதோ. அதையும் கேட்டு முடிச்சு ஃபீட்பேக் சொல்றவங்க இருக்காங்க, 7 நிமிஷ கதையையும் முடிக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால அது அப்படி எதுவும் எனக்கு வந்து அதை பிரிச்சு சொல்ல தெரியல. எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிசனர், அப்புறம் தான் ஒரு நரேட்டர். எனக்கு எது பிடிக்கும்னா, எனக்கு நாவல்ஸ் தான் பிடிக்குது கேட்கறதுக்கு. ஷார்ட் ஸ்டோரிஸை விட கவிதைகள் நான் ரொம்ப கேட்கறதே கிடையாது. அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீங்க ஒரு கவிஞர் இருந்தாலும்
நாவல்கள் தான் எனக்கு கேட்க பிடிச்ச விஷயமா இருக்கு. சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த ஒலி வடிவமா உங்களோட புக்கை மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு மனசுல ஏதாவது தடைகள் இருந்ததா? நிச்சயமா இருந்தது. ஏன்னா நான் என்ன நம்புறேன்னா, ஒரு படைப்பு முதலில் எந்த வடிவத்தில் வெளிவருகிறதோ, எந்த வடிவத்தில் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை உருவாக்குகிறாரோ, அந்த வடிவத்தில் இருக்கிற அந்த உயிர்ப்பு அது இன்னொரு வடிவத்துக்கு மாறும்போது நிச்சயமாக அது குறையும் என்று நான் உறுதியாக நம்புறேன். ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவம் மட்டும் இல்லை. இப்போ மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புத்தகம் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு, இல்லை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு, மலையாளத்திலிருந்து கன்னடத்திற்கு, இப்படி மொழிபெயரும் போதே அதில் அந்த டிரான்ஸ்லேஷன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக சில சாரம் குறையும். அதற்கு முன்னாடி ஒரு லாஸ் இருக்கு. ஒரு படைப்பாளியின் மனதில் இருந்து அந்த படைப்பு அது ஒரு காகிதத்துக்கு வருது இல்லையா, அந்த இடைவெளியிலேயே நிறைய ஒரு இழப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது முழுக்க அந்த படைப்பு என்ன ஒரு படைப்பாளி எண்ணுகிறாரோ, என்ன கற்பனை செய்கிறாரோ, அது 100% முழுமையாக அது ஒரு வடிவம் பெறுகிறதா அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு கேள்விதான். ஸோ இந்த லாஸ் இந்த வடிவம்ல இருந்து வடிவம் மாறும்போது, மொழியிலிருந்து இன்னொரு மொழி மாறும்போது நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு நிச்சயமா ஒரு தயக்கம் இருந்தது இது ஒரு ஒலி புத்தகமா பண்ணும்போது. ஆனால் இன்னைக்கு ஒலி புத்தக வாசகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. ஸோ அவர்களை நம்ம ஏன் தவிர்க்க வேண்டும்? அவர்களுக்கும் இந்த படைப்பு போய் சேரட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த அம்பரா தூணி சிறுகதைகள் இன்னைக்கு ஒலி புத்தகமா வந்திருக்கு. ஓகே, எனக்கு எப்பவுமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் கதை யோசை ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் காப்பிரைட் ஃப்ரீ கான்டென்ட் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். எழுத்தாளர் உயிரோட இருக்க மாட்டாரு. அப்போ ரொம்ப தைரியமா நம்ம அந்த புக்கை பதிவு பண்ணிட்டு நம்ம இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு எழுத்தாளர்கிட்ட இருந்து காப்புரிமையை வாங்கி அந்த புத்தகங்களை பண்ணும்போது எழுத்தாளர் அதை கேட்டா என்ன நினைப்பாரோ, எழுத்தாளருக்கு அது பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு பயமாவே இருக்கும். எப்பவுமே ஒரு தேர்வு எழுதி முடிச்ச ஒரு மனநிலையில தான் நான் இருப்பேன். அந்த புக்கு முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எழுத்தாளர் கேட்டுட்டு ஏதாவது ஒண்ணு சொல்ற வரைக்கும் பயமாவே இருக்கும். ஒரு எழுத்தாளர், 2 எழுத்தாளர், 3 எழுத்தாளர், அது எவ்வளோ எழுத்தாளரோட புத்தகங்களை ஒலி வடிவமா மாத்தி இருந்தாலும் அந்த ஒரு பயம் எனக்கு எப்பவுமே உண்டு. உங்களோட பேசும்போது உங்களுக்கு உங்க படைப்பு மேல இருக்கிற அந்த ஒரு பேஷன்ல அதை நான் ஒலி வடிவமா மாத்தி முதல் கதையை நீங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அது ஒரு ரொம்பவே படபடப்பாவே இருந்தது. இவர் என்ன சொல்வாரோன்னு. முதல் கதைய நீங்க கேட்கும் போது இந்த லாஸ் சொல்றீங்கல்ல, அது எவ்வளவு இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்ல அது அந்த ஃபர்ஸ்ட் அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்ல வார்த்தை நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. அனுபவம். எனக்கு நான் வள்ளி கோஸ்ட் குருநாதன் அப்படின்னு 2 கதைகள் இந்த அம்பரா தூணி தொகுதியில், அதுதான் நீங்க முதல்ல அனுப்பிச்சிங்க. அந்த 2 கதைகள் அனுப்புனப்ப இது எப்படி இருக்க போகுது, என்ன எதுவும் இந்த கதைகளுக்கு இசை எல்லாம் எதுவும் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அதுவும் ஒரே குரல், பெரும்பாலும் எல்லா கதைகளும் உங்கள் குரல்லையே ஒரே குரல்ல வர மாதிரியான ஒரு முடிவு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இது முதல் முறையா இது ஒளிப்பதிவாகி வரும்போது எனக்கு இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு நிறைய கேள்வி இருந்துச்சு. எனக்கு கதையா கேட்கும்போது எனக்கு இது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு எழுத்து வடிவத்தோட இதை ஒப்பிடணும்ன்ற ஒரு எண்ணமே வரல. எழுத்து வடிவம் ஒரு விதமான அனுபவமா இருந்த மாதிரி இந்த ஒலி வடிவம் எனக்கு வேற ஒரு அனுபவமா இருந்துச்சு. நான் அதை அப்படிதான் சொல்ல விரும்புறேன். இதை ஒப்பிடுவதே சரியான ஒரு முறை அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு புதிய படைப்பாகவே எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது நான் மட்டும் இல்ல, உங்களுடைய புரிதல் இருக்கு, அதுக்கப்புறம் தான் உங்க குரல் வருது. முதல்ல நீங்க இந்த கதையை புரிஞ்சுக்கிறீங்க, இந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதாபாத்திரங்களின் உணர்வுகளுக்குள் நீங்க பயணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதையை நீங்கள் ஒளிப்படுத்துறீங்க. அதனால இதுல நான் மட்டும் இல்லை, உங்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு வேறு ஒரு நிறம் கிடைக்கிறது, வேறு ஒரு அனுபவமாக அது இருக்கு. அம்பரா தூணி சிறுகதை தொகுப்புல 15 கதைகள் இருக்கு. 15 கதைகளுமே நீங்க ஒவ்வொரு கதையா நீங்க படிச்சு அந்த ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு நீங்க எனக்கு அனுப்பிச்சீங்க. எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சேன். நான் ரொம்ப ரசிச்சது அதுல 15 கதைகள்ல நான் ரொம்ப ரசிச்ச கதை யாழ்மதி. ஏன்னா இந்த மற்ற கதைகளுக்கும் யாழ்மதி கதைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற எல்லா கதைகள்லையும் நிறைய உரையாடல் இருக்கும்.
உள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள் பேசுற மாதிரியான நிறைய வசனங்கள், உரையாடல்கள் நிறைய. ஆனா யாழ்மதி முழுக்கவே வந்து ஒரு விவரிப்பு மட்டும்தான். ஒரு யூனிவர்சிட்டி லைப்ரரியில ஒரு பெண், ஒரு மாணவி மாட்டிக்கிறாங்க. வெளியில ஒரு பெரிய ஒரு கலவர சூழல். அந்த கலவர சூழலில் இவங்க எப்ப வேணாலும் தாக்கப்படலாம், கொலை செய்யப்படலாம், எதுவும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல அவங்களுடைய அந்த பதற்றம் தான் அந்த கதை. இந்த கதையை நீங்க எப்படி ஒளிப்படுத்த போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்தது. அது அந்த யாழ்மதியின் குரலாகவே அது இருந்தது. அது தீபிகாவின் குரல்னு சொல்றதை விட அது யாழ்மதியின் குரலாகவே அது இருந்துச்சு அந்த கதை. ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு வடிவத்திலேருந்து அது இன்னொரு வடிவமா மாறும்போது ஒரு லாஸ் வருது அப்படின்றது. அது நீங்க உங்களோட கதைகள் வந்து சினிமாவா வந்திருக்கு, உங்களோட கதைகள் வேற எந்த வடிவத்துல வந்திருந்தாலும் ஒலி வடிவம் அப்படிங்கும் போது இது ஏன் கதை இல்ல அப்படிங்கிற உணர்வோட உங்களால எதையாவது கேட்க முடிஞ்சதா? இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சில டைம் என்னோட குரல்ல இருக்கிற புக்கை நான் கேட்கும்போது அது ஏன் குரல் இல்ல, அந்த கதாபாத்திரத்தோட குரல் அப்படின்னு நான் உணரணும் அப்படின்னு நினைப்பேன். ஒலி வடிவத்துல இருக்கும்போது உங்களுக்கு உங்க கதையே கேட்கும் போது, நீங்க மத்த ஆடியோ புக்ஸ் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, உங்க கதையை கேட்கும் போது அது எப்படி இருந்தது? உங்களுக்கு ஒரு புது உணர்வு ஏதாவது இருந்ததா உங்க படைப்பே ஒரு ஒலி வடிவமா கேட்கும்போது? அதான் நான் சொன்னேன் இல்லையா, அது இன்னொரு புது அனுபவமா தான் இருந்துச்சு. அது வந்து நான் நீங்க எனக்கு ஒரு கதையையும் படிச்சுட்டு நீங்க அனுப்பும்போது நான் அதை வந்து ஒரு 2-3 முறை கேட்டு விட்டு தான் நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபீட்பேக் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து முதல் முறை நான் வந்து புத்தகத்தை கையில் வைக்காமல் சும்மா வந்து ஒரு மூன்றாவது நபராக நான் அந்த கதையை கேட்டேன். ஒரு மூன்றாவது நபர், இந்த கதைக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை என்று இருக்கிற ஒரு நபர் இந்த கதையை கேட்டார்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மூன்றாவது நபராக கேட்கும் போதும் நான் அதில் இருந்தேன் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மகிழ்ச்சி. ஓகே, அது முற்றிலும் வேறொரு படைப்பாக வேறொரு இதுவாக அது இல்லாமல் என்னால் என்னுடைய ஒரு கதாபாத்திரங்களை நான் எந்தெந்த உணர்வுகளை இந்த எழுத்து வழி, இந்த அம்பராத்தூணின்ற சிறுகதை தொகுப்பு வழி வாசகர்களுக்கு கிடத்த நினைத்தேனோ அந்த உணர்வுகள் எல்லாமே அதுல என்னால அனுபவிக்க முடிஞ்சது. இந்த சிறுகதை தொகுப்பு வந்து வெறும் கதைகள் அல்ல. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்த கதைகளை நான் எழுதினேன். இது வந்து நான் 15 கதைகள்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து 15 மனிதர்கள். அதாவது நம்ம எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு காலம் அது. எல்லாம் வந்து யாரும் சந்திக்க கூடாது, எந்த ஒரு சமூக நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் தனிமையில் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ஏன் வந்து ஒரு 15 மனிதர்களை உருவாக்க கூடாது? இந்த 15 மனிதர்கள் வந்து நம்ம சமூகத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டுக்கு ஒரு 15 மனிதர்களை நாம் அனுப்புற மாதிரி, எல்லாம் தனிமையில் இருக்கிறவர்களுக்கு கூட அவங்களுக்கு தோழர்களாக ஒரு 15 பேரை நம்ம அனுப்பினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்கிய கதைகள் தான் இது எல்லாமே. அதனால்தான் இந்த 15 கதைகளுக்கும் அந்த கதாபாத்திரத்தின் பெயர்களை நான் வச்சிருக்கேன். இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் இது எல்லாமே கற்பனை மனிதர்கள் கிடையாது. இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கிற கதைகள், உண்மையில் நடந்த சம்பவங்களிலிருந்து உருவான மனிதர்கள். இந்த மனிதர்கள் வந்து வாசகர்கள் வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய மனிதர்கள், அவர்கள் வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடியவர்கள், நம்பிக்கை தரக்கூடியவர்கள், ஒரு ஆறுதல் தரக்கூடியவர்கள். அந்த மாதிரியான ஒரு 15 பேரை நான் உருவாக்கியிருக்கேன். ஒரு படை, அம்பராத்தூணின்றது ஒரு படை. ஸோ அந்த படை தான் வந்து இன்னைக்கு வேற ஒரு வடிவமா ஒலி புத்தகமா உங்கள் மூலமா வந்து. நீங்க ஆடியோல உங்களோட ரொம்ப பிடிச்சது யாழ்மதின்னு சொன்னீங்க. ஆடியோக்கு முன்னாடி அந்த 15 கதையில உங்களுக்கு பிடிச்ச கதை எது? அப்படி அதான் சொல்றேனே, 15 குழந்தைகளில் உங்களுக்கு எந்த குழந்தைன்ற ஒரு கேள்விதான். நிறைய கதைகள் இருக்கு, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி. அதுல டிமிட்ரின்னு ஒரு கதை ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கதை. ரஷ்யாவில் டுகோபர்ஸ் என்ற ஒரு இனம், அந்த இனம் நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு லியோ டால்ஸ்டாய் உதவ நினைக்கிறார். ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவலில் வருகிற பணத்தை அவர்களுடைய பயணத்திற்கு அவர் கொடுக்கிறார். அவர் மூலமாக ஒரு கப்பல் ஒன்று புறப்படுகிறது கனடாவுக்கு. அந்த கப்பலில் அகதிகள், டுகோபர்ஸ் அகதிகளாக பயணிக்கிறார்கள். இந்த கப்பலை பிடிக்கிறதுக்கு 3 சிறை கைதிகள் முயற்சி செய்கிறார்கள்.
சிறையில இருந்து தப்பிச்சு அந்த கப்பலை அவங்க பிடிச்சாங்களா இல்லையான்ற ஒரு கதை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை அல்ல. இதுல இந்த 3 சிறை கைதிகளின் வரலாறு உட்பட, லியோ டால்ஸ்டாயின் முயற்சி உட்பட, அந்த கப்பலில் ஒரு சிறுவனுக்கு அம்மை தொற்று இருந்தது என்ற செய்தி உட்பட, இது எல்லாமே வரலாற்றிலிருந்து எடுத்த இந்த கதையில் நான் புகுத்திய ஒரு விஷயம் என்னன்னா, தப்பிக்க நினைத்த கைதி வந்து கடைசியில அவர் வந்து ஒரு பெரிய தியாகம் செய்கிறார் அப்படின்ற ஒரு இதுதான். இந்த கதை தான் எனக்கு வந்து ஒலி புத்தகத்திற்கு முன் பிடித்தது, பின் பிடித்தது, எப்பவுமே பிடிக்கும். மற்ற கதைகளும் வந்து இருக்கு, பட் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு ரகம். ஆனா இந்த கதை, இந்த டிமிட்ரின்ற ஒரு கதை வந்து இந்த உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்த ஒருவரும் அந்த கதையில் முகம் பார்க்க முடியும், அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த தொகுப்பில் வருகிற வள்ளின்ற ஒரு கதை வேலூர் புரட்சியை மையமாக கொண்ட கதை, பூலித்தேவனின் இராணுவ முகாமில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்ச தமிழ் வெளிக்கு, தமிழ் சிறுகதை வெளிக்கு கொஞ்சம் புதுசு. அதே மாதிரி 31ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதை, ஒரு பெண் வந்து பிரிவுன்ற உணர்வை தேடி போற ஒரு கதை. இது எல்லாமே வந்து இதற்கு முன் இலக்கிய வெளியில் பதிவாகாத உலகங்கள். அதனால நிச்சயமா இது இப்ப எழுத்து வடிவத்திலிருந்து ஒரு ஒலி வடிவத்திற்கு போகும்போது அது இன்னும் ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு புதிய அனுபவமா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இதை நம்ம பேசும்போது கூட நான் உங்ககிட்ட கேட்டேன், வரலாற்றுல நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதை கதையை எழுதுறதுங்கிறது ஒரு பக்கம், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா அதை பத்தி எழுதுறது ஒரு பக்கம். இது ரெண்டுத்துல எதை நீங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு விஷயம்? வரலாற்றிலிருந்து ஒரு பக்கத்தை எடுத்து அதுல இருந்து நம்ம ஒரு புனைவை உருவாக்குவது கொஞ்சம் எளிது. ஏன்னா அது நடந்துருச்சு, நமக்கு தகவல்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. ஆனா எதிர்காலத்தில் நடப்பதாக நினைத்து நாம் எழுதுற கதைகள் தான் ரொம்ப சவாலானது. ஏன்னா அது நடக்கல, நமக்கு தெரியாது. எதிர்காலத்தில் நடப்பதா நம்ம ஒரு கதையை எழுதுறோம்னா சும்மா அப்படியே கண்ணு மூடிட்டு அதை எழுதவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற சமூக நிலை, இன்னைக்கு இருக்கிற மனிதர்களின் சூழல், இன்னைக்கு இருக்கிற இயற்கை சூழல், இன்னைக்கு இருக்கிற அரசியல், தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் நாம் மனதில் நம்ம கருதி அதை உள்வாங்கி இது இன்று இப்படி இருக்கிறது, அப்ப நாளை இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கணக்கு போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த கணக்கு நம்ம எங்க இருந்து கத்துக்கிறோம்னா வரலாற்றுல இருந்து கத்துக்கிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, அது இன்று இதுவாக மாறி இருக்கிறது எனில் அப்ப இப்ப இருக்கிறது 100 வருஷம் கழிச்சு என்னவாக மாறும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் அது எதிர்காலத்தை பற்றி எழுதுவது. என்னுடைய ஆகோல் என்ற நாவல், அதோடைய 2ஆம் பாகமான மாக்கியவெல்லி காப்பியம் இப்ப நான் உருவாக்கி கொண்டிருக்கிற அதோடைய 3ஆம் பாகம். இது எல்லாமே கொஞ்சம் எதிர்காலத்தில் சில அத்தியாயங்கள் நிகழ்வு. அது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்லும் போது இந்த மூலா அப்படிங்கிற கதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்தை முதல்ல நான் ஒலி வடிவம் ஆக்குறதுக்கு முன்னாடி நான் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக முழுக்க படிக்கும் போது அந்த மூலா கதை தான் வந்து எனக்கு தனியா தெரிஞ்சது அந்த மொத்த தொகுப்புலயுமே. சரி, இப்போ வந்து நீங்க வரலாற்றை பத்தி எழுதியிருக்கீங்க, எதிர்காலத்தை பத்தி எழுதியிருக்கீங்க. பட் இதுல சில கதைகள் வந்து அந்த வரலாற்றையும் எதிர்காலத்தையும் எங்கேயோ லிங்க் பண்ற மாதிரி ஒரு கதைக்குள்ள ஒரு சின்ன கனெக்ஷன் மாதிரி வச்சிருக்கீங்க. அது வந்து எதேச்சையா நடந்ததா இல்ல ரொம்ப பிளான் பண்ணி நான் வந்து என் வாசகனுக்கு ஒரு சவால் விடுறேன், கண்டுபிடிக்கிறியான்னு பாக்குறேன், அப்படி ஏதாவது நடந்ததா? திட்டமிட்டு செஞ்சதுதான், ஆனா சவால்னு இல்ல. ஓகே, அது வந்து ஒரு சுவைதான். இந்த 15 கதைகள்லயும், அம்பராத்தோனியுடைய 15 கதைகள்லயும் ஒரு கதையில ஒரு மேஜையில ஒரு பூச்செண்டு இருக்கும். ஆனா அது ஏன் அங்க இருக்கு, அது என்ன பூச்செண்டு அப்படின்றது தெரியாது. அதற்கான விளக்கம் இன்னொரு கதையில இருக்கும். அதே மாதிரி ஒரு கதையில மொட்டை மாடியில கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, அங்க இருந்து ஒரு பந்து கீழே விழும், அவ்வளவுதான். அந்த பந்து வந்து எப்படி மேல வந்ததுன்னு அந்த கதையில இருக்காது. இன்னொரு கதையில அந்த பந்து எப்படி மேல வந்ததுன்ற அந்த ஒரு இணைப்பு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு செஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு கதையில பீரங்கி இருக்குன்னு வரும், அந்த பீரங்கியை கண்டுபிடிச்சத வந்து இன்னொரு கதையில இருக்கும், இன்னொரு கதையில அது ஒரு செய்தியா வாசிச்சுட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். நான் படித்த சிறுகதை தொகுப்புகளில் இந்த மாதிரியான ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்குமான தொடர்புகளை நான் பார்த்ததில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் முதல் முறைன்னு சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா வேற யாராவது அது மாதிரி எங்கேயாவது யோசிச்சிருப்பாங்க நிச்சயமா. இது வந்து இது வந்து
வாசகர்களுக்கு ரொம்ப ஒரு சுவையான ஒரு அனுபவமாக இருக்கட்டும். இது எல்லாரும் இதை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு அந்த 15 கதையில கடைசி கதை வந்து முழுக்க முழுக்க பேச்சு தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு கதை. இது ஒலி வடிவமா மாத்தும் போது தமிழ்ல வந்து இந்த எழுத்து தமிழுக்கும் பேச்சு தமிழுக்கும் வந்து ஒரு நல்ல கேப். ஒலி வடிவமா வந்து எழுத்து தமிழ் இருக்கிறத மாத்துறது தான் வந்து ரொம்ப பழகின ஒரு விஷயமா எனக்கு இருக்கு. பேச்சு தமிழ்ல வந்து ஒரு ஆடியோ புக்கா வந்து பண்ணது கிடையாது. ஆடியோ டிராமா அப்படி பண்ணும்போது இல்லனா சில கதைகள் ஆடியோ புக்குக்கும் ஆடியோ டிராமாக்கும் என்ன வித்தியாசம், அதை நீங்க வாசகர்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஆடியோ புக்னா ஒரு எழுத்தாளர் எழுதினதை அப்படியே வாசிக்கிறது, அது ஆடியோ புக். ஒரே ஒரு நபர் மட்டும், ஒரு நபரோ இல்ல 2 நபரோ. இப்ப நம்மளோட புத்தகத்திலேயே வந்து ஒரு கதையில 2 நரேட்டர் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வந்து ஆடியோ புக். ஆடியோ டிராமா அப்படின்னா அதுல மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மல்டிபிள் வாய்ஸஸ், ஒரு கேரக்டருக்கு ஒரு வாய்ஸ், அந்த மாதிரி பண்றது ஆடியோ டிராமா. ஆனா இதுல ஒரு புக்கை எடுத்து அந்த உரைநடைய படிச்சுட்டு உரையாடலுக்கு மட்டும் வேற குரல் கொடுக்கறது, அதுக்கு ஒரு மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தா அது ஆடியோ டிராமாவா அப்படின்னா மேபி நாட். நம்ம அதுக்கு ஒரு டிராமா, இப்போ ஸ்டேஜ்ல ஒரு டிராமா ஸ்கிரிப்ட் எழுதுறதுங்கிறது ஒரு தனி விஷயம் இல்ல. அதே மாதிரி நாங்க ஆடியோ டிராமா பண்ணிருக்கோம். சில பாட்காஸ்ட்லாம் வந்து ஆடியோ டிராமாக்காகவே பண்ண விஷயம். அதுல இந்த நரேட்டர்ன்ற ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு கேரக்டர் வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து கதை எல்லாமே முழுக்க உரையாடல் மூலமாவே நகர்த்தப்பட்டா அது ஆடியோ டிராமாவா பண்ணும்போது அது ஒரு அனுபவம். சீவகன் பத்தி கேட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு முழுக்க பேச்சு தமிழ்ல ஒரு கிராமத்து சூழல்ல நடக்கிற கதை. அது ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு அந்த அனுபவம் வந்து ஒலி வடிவமா ஆக்கும் போது அந்த கதையில ஒரு ஹியூமர், அந்த கதையில இருக்கிற சில குவாக்கி கேரக்டர்ஸ், அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் இந்த ஒரு எண்ணம் வந்தது, அதாவது பேச்சு தமிழ்லயே முழுக்க கதை எழுதலாம் அப்படின்னு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்க சிறுகதை தொகுப்பு இந்த அம்பரா தூணில உங்களுக்கு பிடிச்ச கதை எது அப்படின்னு கேட்டீங்க. நான் ஒரு பதில சொன்னேன், இந்த தொகுப்பில் பெரும்பாலான வாசகர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை சீவகன் தான். அது வந்து நிறைய பேர் அது என்கிட்ட இருந்து அப்படி ஒரு கதையை எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து நகரத்தில் வளர்ந்தவன். எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஊர்ல எப்படி பேசுவாங்க, அந்த மொழி, அந்த ஒரு தென்னை மரத்தை பத்தி, அந்த தென்னந்தோப்பை பத்தி அந்த குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வியே நிறைய பேருக்கு இருந்துச்சு. இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்கள், அவர் அந்த கதையை படிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், சத்தியமா இதை நீங்க எழுதிருக்க மாட்டீங்க, உண்மையை சொல்லுங்க, யார் எழுதுனது கேட்டார். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கதை. ஒரு 1940கள் இந்த ஹரிதாஸ் படம் வந்து அது ஒரு 3 வருஷம் ஒரு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜமீன்தாருடைய ஒரு காதல் கதை அப்படின்னு எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. அது அப்படியே எழுத அது அந்த கதையே என்ன கூட்டிட்டு போச்சு. அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாலேயே நான் அப்படியே ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு அனுபவம். அந்த கதையை ஒரு நாட்டார் வழக்கில் எழுதினால்தான் அது வந்து அந்த கதையுடைய உணர்வு முழுவதும் கிடத்தப்படும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அதை அப்படி எழுதினேன். அதுல வந்து இந்த காண்டாமிருக வண்டுன்னு ஒரு விஷயம் வரும், அதை வச்சு நிறைய ஒரு விளையாட்டு விளையாடி. அது அந்த கதையை ஒரு திரைப்படமாக்க ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் வந்து அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் நானும் முழுமையா விரும்புறேன் அதுல. ஏன்னா நம்முடைய கதையை வந்து சும்மா அப்படி கொடுத்துட்டு நம்மளால நம்ம குழந்தைய வந்து கொடுக்குற மாதிரிதான் அது பண்ண முடியாது. அது நம்மளும் அதுல வந்து ஈடுபட்டு செய்யணும், அதுக்கான நேரம் நமக்கு இருக்கணும். அதனால கொஞ்சம் அது நிச்சயமாக ஒரு திரைப்படம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஈடுபாடை பத்தி சொல்லும்போது நான் வந்து ரொம்ப உங்ககிட்ட வந்து அட்மையர் பண்ண ஒரு விஷயம், அது ஒரு ஆடியோ புக்கு சரி அவங்க கிட்ட பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கறதோட இல்லாம ஒவ்வொரு கதையையும் அதை கேட்டு அதுல ஃபீட்பேக் கொடுத்து அதுல ஏதாவது வந்து சேஞ்சஸ் வேணும்னா கொடுத்து அதை ரொம்ப ரசிச்சு இது ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமும் ஒரு சந்தோஷமும் இருந்தது. அதனால வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு நல்ல ரசிகராக இருக்க வேண்டும் முதல்ல. அதுதான் முதல் தகுதின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் படைப்பு, அறிவு, மற்ற ஆற்றல், அதெல்லாம் அதுவும் குறிப்பாக இலக்கியங்களை, படைப்புகளை நல்லா ரசிக்க தெரியணும். அதுவும் தான் உருவாக்கிய படைப்புகளுக்கான முதல் ரசிகர் எழுத்தாளர் தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு பதற்றம் தான்.
ஏன்னா வந்து ஒரு ஒரு எழுத்து வடிவில் இதை நான் என்ன நினைச்சனோ அதை முழுமையா கொண்டு வந்துட்டேன். இது வேற ஒரு வடிவத்துக்கு மாறுது. இப்ப பொன்னியின் செல்வன் படம் வந்தது. கல்கி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு ஒரு பதற்றம் இருந்திருக்கும்ல. நாம ஒரு வரலாற்று நாவலை எழுதி இருக்கிறோம், இதை அவங்க படமா எடுக்கிறாங்க, இது எப்படி வரப்போகுது, இது நாம என்ன நினைச்சோமோ அது திரையில் வருமா, பல கேள்விகள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிதான் எனக்கும் வந்து இப்ப இந்த ஒரு புத்தகம் இருக்கு. இந்த அம்பரா தூணி வந்து ஒரு ஒலி கதைகளா வரப்போகுது. இந்த கதைக்குள் என்னென்ன ஒரு ஆழமான சில விஷயங்கள் எல்லாம் விதைத்திருக்கிறேனோ அதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒலி வடிவத்திலும் அது பிரதிபலிக்கிறதா அப்படின்ற ஒரு பதற்றம் எனக்கு எப்பவும் இருந்துச்சு த்ரூ அவுட் இந்த ப்ராசஸ். ஆனால் ஒரு முதல் 2-3 கதைகளை கேட்கும் போதே பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நீங்கள் ஒரே நபர் ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் பேசியிருக்கீங்க பல கதைகளில். அது எனக்கு முதல்ல தொடக்கத்தில் இது 2-3 குரல்கள் போட்டால் எப்படி இருக்கும், ஆணுக்கு ஒரு குரல் பெண்ணுக்கு ஒரு குரல் அப்படி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுனப்ப, ஆனா அது எனக்கு கொஞ்சம் ஆழமா யோசிச்சப்ப அது சரியா வராது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தாய் வந்து தன் குழந்தைக்கு கதை சொல்லும் போது ஒரு குரலில் தான் தாய் சொல்றாங்க, அது வேறு வேறு குரல்களில் அவங்க சொல்லுவதில்லை. அந்த மாதிரி வந்து ஒரு கதை சொல்லுதல் அப்படின்றது ஒரு குரலில் இருக்கும்போதுதான் அது ஒரு முழுமையான ஒரு கதை சொல்லுதலா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். கதைகள் அப்படின்றதே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊடகம். இந்த உலகம் ஒரு குழந்தைக்கு அறிமுகமாவதே கதைகள் வழிதான். கதை அப்படின்றது நாம நினைக்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம், ஒரு ஊடகம். காலங்காலமா வந்து இந்த மனித குலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான கருவி கதை அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். இன்னும் இதன் முக்கியத்துவத்தை ரொம்ப ஒரு ஆழமாக சொல்லணும்னா, இப்போ ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஜிடிபின்ற ஒரு அளவுகோலில் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நாட்டின் மனித வளர்ச்சியை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDIன்ற ஒரு கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு மிகவும் உதவுகிற, மிகவும் உந்துதலாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல கலைகளும் ரொம்ப ஒரு முக்கியமானது. அதை வந்து நம்ம சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு மனிதன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, மனிதர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன சிந்திக்கிறார்கள், மனிதர்களுக்குள் நல்ல உறவு இருக்கிறதா, மனிதர்களுக்கு நல்ல ஒரு கற்பனை திறன் இருக்கிறதா, இலக்கு இருக்கிறதா, இதெல்லாம் தான் வந்து அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்குள்ள வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு இலக்கியம் முயற்சி செய்கிறது, கதைகள் முயற்சி செய்கின்றன. அதனால வந்து கதை அப்படின்றதே ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக மேம்பாட்டு கருவி அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ இந்த நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தப்போ இந்த ஒரு குரல்லையே எல்லாம் வரலாம் அப்படிங்கும்போது, ஆனா ஒரு கதையில மட்டும் நம்ம வந்து 2 குரல் கொண்டு வந்திருக்கோம். ஒரு குரல் மட்டும் முழுக்க ஒரு ஆண் குரல்ல வந்திருக்கு. ஸோ முதல் கதையை பத்தி சொல்லலாம், எல்விஸ். அதுல வந்து ஒரு விளாக் மாதிரி அது ஒரு விளாக்னு சொல்லலாமா, அது ஒரு வீடியோ ரிப்போர்ட். அதுல வந்து அந்த எல்விஸ்ங்கிற கேரக்டர் வந்து பேசுறாரு. அதுக்கு மட்டும் வந்து நம்ம ஒரு ஆண் குரலா எடுத்துக்கலாம். அந்த டெசிஷனுக்கான காரணம் என்ன? அந்த கதை வந்து பப்புவா நியூ கினியான்ற ஒரு தீவு தேசத்துல நடக்குது. அங்க ஒரு ஆழ்கடல் சுரங்க பணி நடக்குது. ஒரு எல்விஸ்ன்ற ஒரு பெரியவர், அவர் அந்த பணியில ஈடுபடுறாரு. ஆனா அந்த பணியுடைய முடிவுல அவருக்கு நம்ம தேவையில்லாம இயற்கையை தொந்தரவு செய்யறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. இயற்கையை நம்ம துன்புறுத்துகிறோம்ன்ற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் தான் அந்த ஒரு வீடியோ ரிப்போர்ட்டா அவருடைய மேலதிகாரிக்கு அவர் அனுப்புறாரு அப்படின்றதான் இந்த ஒரு கதை. இயற்கையை மீறுவதால் யாருக்கு என்ன லாபம் என்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை, உங்களிடம் அந்த கேள்வியே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியுது. ஸோ இது வந்து நிச்சயமா இந்த இடத்தில் அது ஒரு ஆண் கதாபாத்திரம், அதுவும் ஒரு கொஞ்சம் முதிர்ந்த ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் கதாபாத்திரம். அப்படின்றப்ப அவரும் அந்த கதையில் அவருடைய இறந்து போன மனைவியை பற்றி பேசுகிறார், அவருடைய பெற்றோர்களை பற்றி பேசுகிறார், இதெல்லாம் வருது. ஸோ ரொம்ப வந்து ஒரு நுட்பமான ஒரு பகுதி அது. அந்த பகுதி நிச்சயமாக அந்த ஒரு ஆண் குரலில் இருந்தால்தான் அது முழுமையாக அந்த உணர்வு
போய் சேரும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து அதை ஒரு ஆண் குரலாக அதை நம்ம பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீராங்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் குரல் கேட்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு கேட்கும்போது ஒரு மனதின் குரல்னு சொன்னோன்னா அது அந்த மனதின் குரல் ஆயிரும். பட் இது வந்து உண்மையிலேயே அவர் மனசுல இருந்து பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கதாபாத்திரமாவே அவர் பேசியிருந்த மாதிரி ஒரு எல்விஸ் வந்து தமிழ்ல பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு கதை ரையான் மணிமாறன் பண்ணியிருக்காரு. அந்த கதையும் வந்து எனக்கு அது முழுக்க முழுக்க ஒரு ஆண் தன்னுடைய தோழிக்கு எழுதுகிற ஒரு கடிதம் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அது நிச்சயமாக ஒரு ஆண் குரலில் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கதைக்குள்ளேயே 2 பெண்கள் வருகிறார். ஒன்று இவனுடைய தோழி, இன்னொன்று இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிமுகமான ஒரு பெண். அந்த பெண்ணை ஒரு காதலிக்கிறார். ஸோ தோழி காதலி 2 பேரும் வராங்க. அதுல தோழி காதலி 2 பேரை பத்தியும் இந்த ஆண் சொல்ல வேண்டும். அப்ப அதை வந்து உங்களுடைய குரலில் ஒரு பெண்ணுடைய குரலில் சொல்லும் போது அது முழுக்க அது டெஃபினட்டா அது கன்வே ஆகாதுன்னு தோணுச்சு. அதனால அது ஒரு ஆண் குரலாக இருந்து அது நல்லா அவர் பண்ணியிருந்தாரு. அது அவரே ஒரு கடிதத்தை எழுதுற மாதிரி இருந்துச்சு. அது இப்ப இன்னொரு விஷயம் எல்லா கதைகள்லயுமே என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கவிஞர் எட்டி பார்த்துட்டே இருந்தாரு எல்லா கதைகள்லயும். அப்போ சிறுகதையில இந்த கவிதை வருதுங்கிறது வந்து அது வந்து நான் பிளான் பண்ணி பண்ற விஷயம் அப்படின்னு சொல்வீங்களா? இல்ல நிச்சயமா இல்ல. ஏன்னா நான் எழுத தொடங்கியது கவிதைகள் தான். என்னுடைய முதல் 5 நூல்கள் கவிதை தொகுதிகள் தான். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வடிவத்துக்கு வரேன். ஸோ கவிஞர் வந்து எட்டி பார்க்கறாருன்னு சொல்றீங்களே, அப்படிலாம் இல்ல. கவிஞர் தான் முன்னிலையில் இருக்கிறார். ஆக்சுவலி அவர் தான் அங்க வந்து ஒரு முன்படை வீரராக இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க. கபிலன் என்கிற சிறுகதை ஆசிரியர், கபிலன் என்கிற நாவல் ஆசிரியர், இதெல்லாம் வந்து நான் பின்னாடி இருக்கேன். கபிலன் என்ற கவிஞர் தான் அவரு முன்னாடி இருக்காரு. அது என்ன சொல்றது, அது இருக்கட்டுமே, அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு அதை நான் நிறுத்த விரும்பவில்லை. இது இந்த சிறுகதை இப்போ என்னுடைய புதினங்களில் பாத்தீங்கன்னா நிறைய அத்தியாயங்களில் கதாபாத்திரங்களே கவிதைகள் எழுதுற மாதிரியான இதெல்லாம் வரும். அதே மாதிரி இந்த அம்பரா தோணி சிறுகதை தொகுப்பிலும் இந்த ரையான் கதையில் ஒரு கதைக்குள்ளேயே ஒரு கவிதை இருக்கும். என்னால வந்து கவிதையை விட்டு ரொம்ப வெளியில வர முடியல. அது வெளியில வர வேண்டிய அவசியமும் இல்லைன்றது என்னுடைய எண்ணம். ஓகே. இந்த 15 கதைகளும் வந்து நீங்க 15 மனிதர்கள் அப்படின்னு சொன்னீங்க, 15 உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு கதையை தான் பதிவு பண்ண முடியும். ஏன்னா அந்த கதைக்கும் அடுத்த கதைக்கும் வந்து உணர்வு வேறுபாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் இப்போ ஒரு வள்ளியை படிச்சுட்டு ஒரு கோஸ்ட் குருநாதன் பதிவு பண்ண முடிஞ்சதுன்னா முடியாது. அதனால எனக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப சிறந்த அனுபவமா இருந்தது. இந்த 15 கதைகளையும் அந்த 15 உணர்வுகளையும் நீங்க என்ன உணர்வோடு எழுதினீங்களோ அதை வந்து கொஞ்சம் கூட குறையாம அதை வாசகர்களுக்கு கடத்தணுங்கிற அந்த ஒரு மாபெரும் பொறுப்புணர்வோட பதிவு பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப சிறந்த ஒரு அனுபவமா இருந்தது. ரொம்ப வெற்றிகரமா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ. அதனால நன்றி. முதல்ல இந்த ஒரு நீங்க ஒலி புத்தகமா உங்களோட படிப்பை கொண்டு வரணும்னு நினைச்சு அதுக்கு கதையோசையை தேர்வு பண்ணதுக்கு முதல்ல நன்றி. கபிலன் வைரமுத்து எழுதிய அம்பரா தூணி சிறுகதை தொகுப்பு கதையோசை யூடியூப் சேனல், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்டோரிடெல், ஆடிபிள், நீங்க ஆடியோ புக் எங்க கேட்டாலும் அங்க ஆல்ரெடி வெளியாயிடுச்சு. கண்டிப்பா கேளுங்க.